ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீம் ஈவெண்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நைட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நைட்பாட் லாகின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நைட்பாட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் யூடியூப் லாகின் கேட்கும். ஸோ உங்கள் ஜிமெயில் ஐடி எந்த ஜிமெயிலில் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் கைஸ். இதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேஷ்போர்டு, எலிமெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கமாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். ஸோ ரெண்டாவது கமாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஆட் கமாண்ட்ஸ் சொல்லிட்டு ரைட் சைடில் ஒரு ப்ளூ கலர் காலம் கட்டுதான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கமாண்ட்ஸு, மெசேஜ். ஸோ இதில் என்ன கமாண்ட் சொல்ல போகிறீங்க, இதில் வந்து உங்கள் நேம் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, இல்லைனா லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி போட்டு விடுங்க. ஸோ நான் வந்து டீம் ஈவெண்ட் சொல்லிட்டு சேனல் நேம் போட்டுக்கிறேன். போட்டு கீழே வந்து நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி லைவில் சொல்லணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் கைஸ். டோன்ட் ஃபர்கட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போகிறேன் கைஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ, சேனலில் எப்படி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களால் கமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கீழே வந்து கூல்டவுன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, கீழே இந்த கூல்டவுன் ஆப்ஷனில் 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ், இது எப்படின்னா லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி இது வந்து நம்மளுக்கு லைவ் சேட்டில் போகும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். சேம் அதே மாதிரி கீழே டைமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான். இதில் வந்து சேம் நீங்கள் அதே மாதிரி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி லிங்க் கொடுக்கலாம். இல்லைனா நம்ம பேடிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேடிஎம் நம்பர் இல்லைனா யூபிஐ ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நம்ம வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து இதில் கொடுத்துக்கலாம் கைஸ். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைமை வந்து சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து இப்போ ஆட் பண்ணதில் ரைட் சைடில் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் எடிட் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே எடிட்குள்ளே போயிடலாம். எடிட்குள்ளே வந்துட்டு 5 செகண்ட் இருக்குது. அதை நான் 15 செகண்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 15 செகண்ட்ஸ். ஓகே, 25, 20. ஓகே, 15 செகண்ட்ஸ் போதும். 15 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து இது வந்து ஷோ ஆகும் கமாண்ட்ஸ் லைவ் சாட்டில். ஸோ ஓகே, இதை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா டைமரில் வந்து நான் என்னோடய சேனல் இங்கே கொடுத்து ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ வெயிட். ஓகே, நேம் கேட்டிருக்காங்களா, நேமில் வந்து நான் வந்து யூடியூப்பே கொடுத்துக்க போகிறேன். யூடியூப் கீழே வந்து என்னோடய யூடியூப் லிங்கை கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். யூடியூப் லிங்க் கொடுத்துக்கலாம். இல்லைனா பேமெண்ட் வேணும்னா நம்ம உங்களோட பேடிஎம் இல்லைனா கூகுள் பே, ஸோ அதோட ஃபோன் நம்பர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பேடிஎம்னு மேலே கொடுத்துட்டு அதோட பேடிஎம்மோட ஃபோன் நம்பர், ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைமிங் எத்தனை டைமுக்கு ஒன் டைம் வந்து ஷோ ஆகணும் அந்த மாதிரி டைமிங்கை சேஞ்ச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிவிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஜாயின் பண்ணணும். நம்ம சேனலில் வந்து இதை கொண்டு போய் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் சொல்லிட்டுன்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்கும், போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ரைட் சைடில் ஜாயின் சேனல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ரெட் கலரில் காட்டிருக்கு, அதான் ஒரு லிங்க், என்டர் த லிங்க். ஸோ அந்த லிங்கை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி எடுங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி எடுத்து அப்படியே நம்ம கொண்டு போய் நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டியில் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு ஓகே, காப்பி. இப்போ வந்து சேனல் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள் நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் எலமெண்ட் சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ க்ரோம்லே அதில் கஸ்டமைஸ் சேனல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு வந்து செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில் கீழே. ஸோ கீழே இருக்கும் மேலே உள்ள செட்டிங்ஸில். ஸோ கீழே போயிட்டு அதை டச் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 5th ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்
மாட்ரேட்டர்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஸ்ட்ரீம் எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேனா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல அந்த லிங்க், ஸோ அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நைட்பாட்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதையுமே டச் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய்ட்டு ஆட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே கொடுத்துருக்கிறது சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம லைவ் போடும்போது அதில் வந்து அப்பப்போ சேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைவ் சேட் நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதை வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ டைமிங்கில் வந்து ஷோ பண்ணணுன்னு கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த டைமிங்கில் வந்து ஷோ பண்ணுங்க கைஸ். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படியே சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பாய் கைஸ்.